மே கம் இன் சார்? எஸ். குட் மார்னிங் சார். ஏங்க நீங்களா? நீங்க எப்படி இங்க? ஏங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க. ஏங்க காலையில தான் உங்களை பார்த்தேன், அதுக்குள்ள நீங்க எப்படிங்க இங்க? ஏங்க நான் இந்த ஆபீஸோட மேனேஜர். ஓ அப்படியா? அப்ப நீங்க தான் எனக்கு இன்டர்வியூ எடுக்க போறீங்களா? ஆமாங்க. எங்க டீமுக்கு எக்ஸ்ட்ரா கேண்டிடேட்ஸ் தேவைப்பட்டாங்க. கடைசியில் பார்த்தா நீங்க இங்க வந்து நிக்கிறீங்க. வாட் அ சர்ப்ரைஸ். ஆ நானும் எதிர்பார்க்கலங்க நீங்க தான் என்ன இன்டர்வியூ எடுப்பீங்கன்னு. ஆனா உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேங்க. எனக்கு சரியா ஞாபகத்துக்கே வரல. அதான் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்களே. அட என்னங்க நீங்க போற போக்குல கலாய்க்கிறீங்க. காலையில பார்த்ததை வச்சு சொல்லலங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன். அப்படியா? எனக்கு சரியா தெரியலையேங்க. சரிங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்சிஏ முடிச்சிருக்கேங்க. சூப்பருங்க. அப்போ உங்களுக்கு கோடிங் சைடு நல்லாவே தெரியும். ஐ எம் கரெக்ட்? ஆமாங்க. எஸ்கியூஎல், HTML, ஜாவா, .NET, PHP இந்த மாதிரி எல்லாமே தெரியுங்க. சூப்பருங்க. நெக்ஸ்ட், நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அது என்ன பண்ணுவேன்னா எதையாச்சும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன். என்னங்க நீங்க அப்ப ஆபீஸ் ஒர்க்ல ஏதாச்சும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா எதையாச்சும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவீங்களா என்ன? அச்சோ, நான் அப்படி சொல்ல வரலங்க. நான் நார்மலாக ஜென்ரலாக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. எனிவே ஓகேங்க, யூ ஆர் செலக்டட். ஏங்க உண்மையாவே வா? ஆமாங்க, யூ ஆர் செலக்டட். ஆமா, உங்ககிட்ட இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், உங்க நேம் கூட கேட்கல பாத்தீங்களா? உங்க நேம் என்னங்க? ஐ எம் அமிர்தா. உங்க நேம்? எம் முரளி. ஓகேங்க. அப்புறம் உங்களுக்கு HTML நல்லா தெரியும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, ஸோ ஒரு பேஜ் மட்டும் டிசைன் பண்ணி கொடுக்க முடியுமா? ஓகே சார். எந்த மாதிரி பேஜ் வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஏற்றப்பல டிசைன் பண்ணிடுவேன். ஜஸ்ட் ஒரு ஆப்போட லாகின் பேஜ் மட்டும் டிசைன் பண்ணி கொடுத்தா போதும். லாகின் பேஜ் கிளிக் பண்ணால் நேராக ஆப் ஓப்பன் ஆகணும். ஸோ ஓப்பன் ஆகிற பேஜ் வந்து நார்மலாக எம்டி பேஜ்னா கூட ஓகே தான். இல்லை ஏதாச்சும் அதில் ஏதாவது மெசேஜ் இருந்தால் கூட ஓகே தான். ஓகே சார், பண்ணிடலாம். ஓகே அமிர்தா. நெக்ஸ்ட் நீங்கள் சார் வாங்க போங்க இதெல்லாம் வேண்டாம். கால் மீ முரளி. யா ஓகே முரளி. ஓகே அமிர்தா, நீங்கள் பேஜ் மட்டும் டிசைன் பண்ணி கொடுங்க. அண்ட் தென் 2 டேஸில் உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆகும். அதில் உங்களோட ஜாயினிங் டேட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ முரளி. அவ்வளோதானா? இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா? அமிர்தா, என்ன இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணுமா என்ன? இல்லை முரளி, நான் கூட பயந்துட்டே இருந்தேன் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்களோ எல்லாத்துக்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னு. ஆனால் இந்த மாதிரி சிம்பிளாக இன்டர்வியூ முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. பாரா, அப்போ அமிர்தாக்கு நல்லா பெரிய கொஸ்டினாக கேட்டிருக்கலாமோ? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. எனக்கு இந்த வேலை ரொம்ப முக்கியம். தேங்க்ஸுங்க செலக்ட் பண்ணதுக்கு. அமிர்தா, நீங்க ஜாவா HTML 5 லாங்குவேஜஸ் தெரியும்னு சொல்றீங்க. அதுவே எங்க டீமுக்கு பெரிய ப்ளஸ் தான். இப்போதைக்கு டிசைனிங் அண்ட் டெவலப்பிங் சைடு தான் கேண்டிடேட்ஸ் தேவைப்படுது. ஸோ நீங்க கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ முரளி. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணுவேன். ஓகே அமிர்தா. தேங்க்யூ ஸோ மச் முரளி. வெண்ணிலா, ரியாக்கா 2 பேரும் கேள்விப்பட்டீங்களா? என்ன அப்படி சொல்கிறேன்? என்னது கேள்விப்பட்டீங்களான்னு கேட்குறேன். அதானே, நான் எதுவும் வித்தியாசமா அப்படி எதுவும் கேள்விப்படலையே. அபி என்ன சொல்கிறேன்? ஐயோ ரியாக்கா, உங்களுக்கு அப்போ தெரியாதா? அடியே சொன்னாதானே தெரியும். இப்படியே இடக்கு முடக்கா பேசிட்டு இருந்தா எப்படி தெரியும்? சொல்லுடி. வெண்ணிலா, சத்தியமா அப்போ உனக்கும் தெரியாதா? அபி இப்படியே பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், நல்லா சமத்தியா என்கிட்ட வாங்கி கேட்டுவேன். ஒழுங்கா சொல்லுடி. அதான் வெண்ணிலா, இவளுக்கு அடி கொடுத்தாதான் சரி வரும்னு நினைக்கிறேன். எங்க அந்த கரண்டி எடு, நல்லா வெளுன்னு வெளுப்போம். ஐயோ, இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா 2 பேரும் சேர்ந்து தர்மடி அடிச்சிருவாங்க. பேசாம நம்மளே சொல்லிடுவோம். ரியாக்கா, வெண்ணிலா 2 பேரும் கோவப்படாதீங்க, சொல்றத பொறுமையா கேளுங்க. சொல்லுமா தாயி. நம்ம எல்லாரும் குடும்பமா கோயிலுக்கு போறோமா? அடியே இதுக்காடி இவ்வளவு பில்டப் விட்டுட்டு இருந்தேன். நான் கூட என்னமோ ஏதோன்னு பதறினேன். ஆமா வெண்ணிலா, நான் கூட ஏதோ பெரிய விஷயமா இருக்கும்னு நினைச்சேன். இவன் என்ன இவ்வளவு சப்பையா சொல்லி முடிச்சிட்டா? என்னது இது உங்களுக்கு சப்பையான மொக்கையான விஷயமா? நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஃபேமிலியா கோயிலுக்கு போகணும்னு சொன்னது யார் தெரியுமா? மீனாட்சி அம்மா தானே? ஆமா வெண்ணிலா, மீனாட்சி அம்மா இல்ல, நம்ம 3 பேரோட மாமியார். திடீர்னு இந்த மாதிரி ஒரு யோசனை தோணிருக்கே, எனக்கே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்டி இதுல சந்தேகப்படுறதுக்கு என்னடி இருக்கு? இல்ல ரியாக்கா, நம்ம மாமியாருக்கு நம்மள கண்டாலே பிடிக்காது. எப்படா இந்த 3 பேரையும் வீட்டை விட்டு துரத்தன்னு கங்கணம் கட்டிட்டு திரிஞ்சாங்க. இப்போ என்னடானா திடீர்னு வேண்டுதல சொல்லி கோயிலுக்குலாம் கூட்டு போறாங்க. எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அபி, அதான் நம்ம 2 பேரும் காணாம போயிட்டோம்ல. ஸோ அந்த டைம்ல அவங்க வேண்டதான் சொன்னாங்க. அதான்க்கா எனக்கும் சந்தேகமா இருக்கு. நம்ம காணாம போயிட்டோம், போனவள்வ அந்தால போய் தொலையிட்டு தானே அவங்க வேண்டியிருப்பாங்க. அவங்க எப்படி நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும்னு வேண்டியிருப்பாங்க. இவங்களெல்லாம் பார்த்தா திருந்துற மாதிரி தெரியலையே.
அபி பொறுமையா பேசுடி. அந்த சுந்தரி அம்மா காதுல மட்டும் விழுந்துச்சுன்னு வச்சுக்கே, அப்படி டைரக்டா போய் போட்டு கொடுத்து நல்லா தேவையில்லாம பிரச்சனையை பெருசு பண்ணி விட்டுரும். பொறுமையா பேசுடி. வெண்ணிலா, சரி சரி பொறுமையாவே பேசுறேன். நான் கேட்குற சந்தேகம் உனக்கு புரியுதா இல்லையா? நம்மள பிடிக்கவே பிடிக்காது, அது எப்படி திடீர்னு மனசு மாறினாங்க? அபி, இவ்வளவு நாள் வரை எனக்கு எதுவும் தோணல. ஆனா நீ சொன்னதுல இருந்து கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. எல்லாரும் கவனமா இருங்க. எனக்கு என்னமோ நம்மள அவ்வளவு வரையும் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு நம்ம 3 வரையும் குளத்துல பிடிச்சி தள்ளி விடலான்னு பிளான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னது, குளத்துல தள்ளி விட போறாங்களா? ஆமா ரியாக்கா, நான் கன்ஃபார்மா நம்ம எல்லாரையும் குளத்துல தள்ளி விடுவாங்கன்னு சொல்லல. தள்ளி விட நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த 2 காண்டாமிருகமும் சேர்ந்துக்கிட்டு பிளான் பண்ணி ஏதாச்சும் பண்ணிட்டா நல்லா யோசிங்க. ஏற்கனவே அந்த மருந்து தேவையில்லாம உங்களை கடல்ல தள்ளி போட்டு 2 வாரம் காய்ச்சல கிடந்தீங்க. திரும்பவும் குளத்துல எங்கேயாச்சும் தள்ளி விட்டு அவ்வளவுதான். என்னடி நீ வேற இப்படி பயம் காட்டுற? இல்ல ரியாக்கா, நான் உண்மையை தான் சொன்னேன். அபி, ஏன்டி சும்மா ரியாக்காவை பயம் காட்டிட்டு இருக்க? அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. பெண்ணிலா, யாரையும் நம்ப முடியாது. அதுவும் இந்த கெட்டவங்களா இருக்கிறவங்கள கூட நம்பிடலாம். ஆனா திடீர்னு நல்லவங்களா மாறுவாங்க பத்தியா, அவங்களெல்லாம் நம்பவே முடியாது. கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. ஆமா, உனக்கு நீச்சல் தெரியுமா? நீச்சலா? நீச்சல் எனக்கெல்லாம் தெரியாதே. ரியாக்கா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஆமா, நீச்சல் தெரிஞ்சிருந்தா அந்த கடல்ல விழுந்து போய் எப்படியாச்சும் நீந்தி கீந்தி வந்திருக்க மாட்டேன். நீச்சல் தெரியாம தானே அந்த ஆள் அடியில போனேன். அச்சுச்சோ. ஆமா, உனக்கு நீச்சல் தெரியுமா? அது எனக்கு எனக்கு லைட்டா தெரியும். ஏதோ என்ன காப்பாத்திக்கிற அளவுக்கு எனக்கு நீச்சல் தெரியும். இன்கேஸ் குளத்துல நம்ம 3 வரையும் தள்ளி விட்டாங்கன்னா நான் உங்களால வந்து காப்பாற்ற மாட்டேன். நீச்சல் எப்படியாச்சும் கத்து வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச நீச்சல் வச்சு நான் என்னதான் காப்பாத்திக்க முடியும். அடி பாவி, அவங்க அவ்வளவு சேர்ந்து தள்ளி விடுறாங்களோ இல்லையோ, நீயே பிளான போட்டு கொடுத்து தள்ளி விட சொல்லிடுவ போலயே. என்ன வெண்ணில எப்படி சொல்றேன்? அப்படியெல்லாம் நான் பண்ணுவேனா? நான் பொதுவா சொல்றேன். எதுவா இருந்தாலும் நம்ம முன்னாடியே யோசிச்சு வச்சுக்கணும்ல. அதனாலதான் ஒழுங்கா சீக்கிரமா நீச்சல் பழகிற வழியை பாருங்க. ஏண்டி, நாளைக்கு காலையில கோயிலுக்கு போனோம். இப்ப மத்தியானம் ஆகுது. இந்நேரத்துக்கு எங்க தேடி போய் நீச்சல் பழக? அது மட்டும் இல்லாம ஒரே நல்ல நீச்சல் பழகிற முடியுமா என்ன? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனாலதான் சொன்னேன். ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்ப சம்பந்தமே இல்லாம அவ்வளவு வரும் கோயிலுக்கு போகணும்னு அந்த பேச்சு ஏன் வந்துச்சு? எனக்கு என்னமோ நம்ம 3 பேரை தான் டார்கெட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து கவனமா இருங்க. சின்ன நிலை வேற இப்படி சொல்றா, எனக்கு ஒரு பயமா இருக்கு. அப்ப உண்மையாவே நம்மள தீத்து கட்ட தான் பிளான் போட்டாங்களா என்ன? ரியாக்கா, அவ ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. மீனாட்சி அம்மா கொஞ்சம் கோவப்படுவாங்க தான், இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் போக மாட்டாங்க. வெண்ணிலா, என்னடி புரியாம பேசிட்டு இருக்க? மீனாட்சி அத்தை எதுவும் பண்ண மாட்டாங்க தான். அதான் அது பக்கத்திலே காண்டாம இருக்கும். அதான் அந்த சுந்தரி சித்தி கிடக்க. அதுதானே தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கும். எதையாச்சும் அது இதுன்னு சொல்லி மீனாட்சி அத்தையை மூட்டி விட்டுட்டுனா நம்ம மாமியார்களுக்கு நம்ம 3 வரையெல்லாம் பலியாட ஆக்கும். ஐயோ, இவ சொல்றத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. கை காலம் ஆட்டோமேட்டிக்கா நடுங்குது. ரியாக்கா, இவ பேசுற பேச்ச பார்த்தா எனக்கே பயமா தான் இருக்கு. இவ தான் ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். யாரு? நான் ஓவர் திங்கிங்கா? இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. எல்லாரும் உஷாரா அவங்கவுங்க புருஷன் கூட இருங்க. அபி, ஏன்டி இப்படி பயம் காட்டுற? கோயிலுக்கு போனோம்னு ஆசையா இருந்தேன். ஆசையே போயிடுச்சு தெரியுமா? ஐயோ, நான் பயம் காட்டல ரியாக்கா. நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு, கவனமா இருங்கன்னு தான் சொல்றேன். நடக்கும், நடக்காமலும் போகலாம். அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தோன்றதை சொன்னேன். எதுவா இருந்தாலும் முன்னாடி கவனமா இருக்கிறது நல்லது தானே? அதுவும் கரெக்ட் தான். நான் கூட நம்ம மாமியார் கிழவி திருந்துட்டு நினைச்சேன். நீ வேற இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற. ரியாக்கா, நம்ம மாமியார் கிழவி திருந்தினாலும் கூடவே ஒரு தொடுக்கு சுத்துது பாருங்க, அது திருந்த விடாது. அதுவும் கரெக்ட் தான் அபி. நீலா, சூரிய மாமா கூடவே இரு சரியா? எங்கேயாச்சும் குளத்துல பிடிச்சி தள்ளி விட்டுற போறாங்க. ஏன்னா எங்க மேல இருக்க காண்டை விட உன் மேலதான் செம்ம காண்டில் இருக்காங்க, பாத்துக்க. அது என்னமோ கரெக்ட் தான். உங்க எல்லாரையும் விட என் மேலதான் ரொம்ப கோவத்துல இருப்பாங்க. அதனால நான் தான் கவனமா இருக்கணும். என்ன? அதான் சொல்றேன்ல, எப்பவும் ஆட்கள் கூடவே சுத்தணும். தனியா எங்கேயாச்சும் மாட்டினேன், அந்த சுந்தரிய மீனாட்சியை சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரேடியா பிடிச்சி சுவாலியை முடிச்சு விட்டுருவாங்க. சரி அபி, நான் கவனமா இருக்கேன். வெண்ணிலா, நாளைக்கு எல்லாரும் நம்ம ஒரே மாதிரி பட்டு சாரி கட்டலாமா? அடி பாவி ரியாக்கா, நான் எவ்வளவு சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். உயிர் போற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து பட்டு சாரி கட்டலாமா? ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏண்டி, உயிரை எப்படி காப்பாத்துறதுன்னு அதை பத்தி யோசிக்கிறது கிடையாது. நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து பட்டு சாரி கட்டலாமா? பதில் ஓடிங்க பாத்துக்கோங்க. அபி, அதை பத்தி தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம்ல. கவனமா இருந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எல்லாரும் கொஞ்சம் ஒரே மாதிரி கட்டினா நல்லா இருக்கும்னு பார்த்தேன். சரி போ விடு. சாரிலாம் ஒன்றும் வேண்டாம், சுடிதாரே போட்டுக்கலாம். ஏய், ஒழுங்கா சாரி எடுத்து கட்டிட்டு வாடி. அதான் எனக்கு கட்ட தெரியாதே. அதான் உங்க வீட்டுக்காரர் இருக்காரே, அப்புறமா என்னம்மா கவலை? பொங்கலப்போ சும்மா நச்சுன்னு கட்டி விட்டுருந்தாப்ல. பொண்ணுங்க எங்களுக்கே ஒழுங்கா சாரி கட்ட வரல. ஆனா ஒரு பையனா இருந்துட்டு என் கொழுந்தனார் உனக்கு எவ்வளவு அழகா சாரி கட்டி விட்டுருந்தாங்க. ஆமா, அப்படியே கட்டி விட்டுட்டாலும் முன்னாடி முணங்குற, ஒழுங்கா சாரியை கட்டு. ஆட போங்கறியாக்கா, அதான் அப்புறமா பாத்துக்கலாம். அபி, நாளைக்கு வேணா நான் உனக்கு சாரி கட்டி விட வரேன்.
என்னது நீ கட்டி விடுறியா? அப்போ ஓகே. அப்ப நான் குளிச்சத உனக்கு கால் பண்றேன், நீயே வந்துரு. என்ன வெண்ணிலா நீ புரியாம பேசிட்டு இருக்க? அவளுக்கு அவ புருஷன் ஆசை ஆசையா கட்டி விடுவான். நீ எதுக்கு தேவையில்லாம நடுவுல நந்தி மாதிரி? நீ எல்லாம் ஒண்ணு வேண்டாம். குழந்தைனாரே இவளுக்கு கட்டி விட்டுருவாப்ல. ஐயோ ஆமால, நான் வேற ஒருத்தி. என்ன இதுங்க அதுங்க பாட்டுக்கு அதுங்களே பேசிட்டு இருக்கு. வெண்ணிலா நாளைக்கு நீ தான் எனக்கு கட்டி விடணும். என்ன அபி உனக்கு ஆள் இல்ல? ஏக்கா நீங்க ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. நானே உங்களை குளத்துல பிடிச்சி தள்ளி விடுறானே இல்லையான்னு பாருங்க. அடி பாவி, நீ பண்ணாலும் பண்ணுவடி. கண்டிப்பா பண்றேன் பாருங்க. டே கார்த்தி, என்ன தாண்டா ஆச்சு சொல்லி தொலைடா. வாயை திறந்து சொன்னா தானே தெரியும். அப்படி அமைதியாவே நின்னா என்ன அர்த்தம்? சக்திக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா என்ன? உன்னை ரொம்ப திட்டினாடா என்ன? அம்மா அது இல்ல, எனக்கு என்னமோ அவன் உன்னை ரொம்ப திட்டின மாதிரி தான் சவுண்டு கேட்டுச்சு. அதெல்லாம் கேட்க முடியாம தான் நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டேன். என்னடா ரொம்ப திட்டானா என்ன? நான் சொல்ற பேச்சு என்னைக்காச்சும் நீ கேட்டிருக்கியா? நீ அதெல்லாம் கேட்டு ஒழுங்கா நடந்திருந்தனா இப்ப எதுக்குடா நமக்கு இந்த அவமானம்? ஏன்டா கார்த்தி இப்படி எல்லாம் பண்ற? ஐயோ அம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. தயவு செஞ்சு அதை பத்தி என்கிட்ட பேசாத. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஏன்டா போய் சொல்ற? ஏன் போய் சொல்ற? நான் கேட்டுட்டு தானே நின்னேன். சக்தி உன்னை திட்ட தானே செஞ்சான். ஐயோ காமாட்சி, கேட்டதுதான் கேட்ட. முழுசா கேட்டியா என்ன? இல்லடா, அவன் உன்னை திட்டிட்டு இருந்தான். அதை என்னால கேட்க முடியல. கொஞ்ச நேரம் நின்றுட்டு நான் நகண்டுட்டேன். அப்புறமா என்ன நடந்ததை நீ முழுசா பார்த்திருந்தாலோ இல்ல உன் காதால கேட்டிருந்தாலோ பரவாயில்ல. நீ தான் எதுவும் முழுசா பார்க்கவும் செய்யல கேட்கவும் செய்யல. அப்புறமா என்ன என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. போய் சொல்லாதடா. ஆமா, சத்தியமா எந்த பிரச்சனையும் இல்ல. சக்திக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அவன் எதுவும் பெருசா எதுவும் சொல்லிக்கலாமா? இதை பத்தி எதுவும் என்கிட்ட கேட்காத. தயவு செஞ்சு விட்டுருமா. டேய், இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா இருடா. பாவண்ட சக்தி, அவன் நிலைமையில இருந்து கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாரு. அவன் தங்கச்சியை போய் நீ லவ் பண்ணுன்னு அவனுக்கு தெரிஞ்ச அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே நான் இதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கேன். ஆனா நான் ஒழுங்கா இருக்கணும்னா நீ ஒண்ணு பண்ணணுமே. என்னடா என்னடா பண்ணி தொலைக்கணும்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. வேற ஏதாச்சும் நல்ல பொண்ணா பார்த்து எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுறேன். என்னம்மா இப்படி முறைக்கிற? எரும மாடே, நீ கட்ட கேட்டுக்கு உனக்கு கல்யாணம் வேற ஒரு கேடாக்கும். நான் வெளியே பொண்ணு பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவ என்ன டெய்லி அறுத்து கிளிக்கிறதுக்கா? பிள்ளை வளர்த்துக்க லட்சணமா இது ஒரு வேலைக்கு போகாம ஒன்னத்துக்கு போகாம வீட்டுல வெட்டியா சுத்தி நடக்கான்னு என்ன அறுத்து கிளிக்கிறதுக்கா? முதல்ல ஒருங்க வேலைக்கு போற வழியை பாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் பொண்ணு மண்ணுன்னு எல்லாம் பார்க்கலாம். கல்யாணமா கல்யாணம்? இது என்னடா எனக்கு வந்து சோதனை? நான் லவ் பண்ணாலும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க. சரி, நீங்களாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு பார்த்தா அதுக்கும் இப்படி சொல்றீங்க. அப்ப என் நிலைமை? முதல்ல ஒழுங்கா வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிக்கிற வழியை பாரு. அதுக்கப்புறம் பொண்ணாச்சு கிண்ணாச்சு எல்லாம் பார்ப்போம். வந்துட்டான் இப்பவே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பண்ண சொல்ற? சரி சரி, தாய்க்குளம் அடங்கட்டும். ரொம்ப பொங்கி ஊத்துது, கொஞ்சம் அடங்குமா? உன்னை பெத்து தொலைஞ்சதுக்கு ஒரு மூட அரிசியை பெத்திருக்கலாம். நிம்மதியா ஒரு 2 மாசத்துக்கு பொங்கியாச்சும் தின்றுப்பேன். அம்மா சீ போடா, வந்துட்டான். இவனை போய் பெத்து தொலைஞ்சிருக்கான் பாரு. அப்படியே அப்பம் புத்தி அப்படியே ஓட்டிட்டு இருக்கு. என்னது அப்பம் புத்தியா? என்னம்மா அப்பா பத்தில பேசுற? என்ன உன் வீட்டுக்காரர் பெரிய பிளேபாயோ? செருப்பு ஏதாவது ஒழுங்கா போயிரு பத்துக்க. எமோ எமோ நில்லுமோ, கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நமக்குன்னு வந்து சேர்ந்துருக்கானுங்க பாரு. மீனாட்சி இங்கதான் இருக்கியா? நான் உன்னை வீடு ஃபுல்லா தேடிட்டு கடைசியில இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீ இங்கதான் இருக்க. ஆமா, நீ ரொம்ப புழுக்கமா இருந்த மாதிரி இருந்தது. சரி, அதான் இங்க அப்படியே காத்து வாங்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா மீனாட்சி? நானும் ஒன்னாதான் தேடிட்டு இருந்தேன். அப்படியா, சொல்லுங்க நீ. இல்ல மீனாட்சி, அது அது எப்படி சொல்றதுன்னா, இல்ல நான் அன்னைக்கு சொன்னதை பத்தி எதுவும் யோசிச்சு பாத்தியா? என்ன சொன்னீங்க? இல்ல எனக்கு புரியல நீ என்ன சொல்றீங்கன்னு. அதான் மீனாட்சி, நம்ம பிரியா ரவி கல்யாணத்தை பத்தி பேசியிருந்தனே, உனக்கு ஓகேனா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் கேட்டேன். அதை பத்தி யோசிச்சு பதில் சொல்றேன்னு சொன்னேன். 2 நாள் ஆயிடுச்சு, அதான் கேட்குறேன். அண்ணி அதை பத்தி இப்போ வரைக்கும் எதுவும் யோசிக்கல. என்ன மீனாட்சி இப்படி சொல்ற? எதுவும் யோசிக்கலன்னா எனக்கு புரியல. 2 பதில் சொன்னா என்ன அர்த்தம்? நீ தானே இன்னைக்கு பிரியாக்கு மாப்பிள்ளை சீக்கிரமா பார்க்கணும், கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னேன். இந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கும் தெரிஞ்சும் நம்ம அமைதியா இருக்கிறது நல்லதுக்கு இல்லை. அதனால தான் சொன்னேன். ஏற்கனவே 3 பசங்களுக்கும் நல்லபடியா ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். கடைசியில் ஆளுக்கு ஒவ்வொருத்தி இழுத்துட்டு வந்துட்டானுங்க. அது மாதிரி நம்ம பிரியா விஷயத்துல எதுவும் நடந்துடக்கூடாது பத்தியா? அதனால தான் கேட்குறேன். இல்லை நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் என்ன சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட வேண்டியது தானே? அதான் நீ பிரியாக்கும் ரவிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரி வராதுன்னு நினைக்கிறேன். என்ன மீனாட்சி இப்படி சொல்ற? அதெல்லாம் சரி வரும். நீ அப்படி யோசிக்கிற? இல்லை, நீ உள் வீட்டுக்குள்ள சம்மந்தம் வைக்கிறது சரி வராதுன்னு தோணுது. நான் வெளியே மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை.
என்ன மீனாட்சி இப்படி சொல்ற? நீ எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவேன்னு நான் நம்பிக்கையா இருந்தேன். நீ என்னடா இப்படி சொல்ற? அண்ணி தயவு செஞ்சு இதை பத்தி இதுக்கப்புறம் பேச வேண்டாமே. என்ன இந்த மீனாட்சி அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா? சரி வராதாமே. நீ எப்படி வெளியே மாப்பிள்ளை பாக்குறேன்னு நானும் பாக்குறேன். வர்ற மாப்பிள்ளை எப்படி ஓட விடணும்னு எனக்கு தெரியும். என்னைக்கா இருந்தாலும் பிரியாவுக்கு என் பையன் தான். சரி மீனாட்சி, உனக்கு பேச விருப்பம் இல்லைன்னா நான் அதை பத்தி எதுவும் பேசல. இன்னும் டைம் இருக்கு, நீ பொறுமையா யோசி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீ எனக்கு என்னமோ இது சரி வராதுன்னு தான் தோணுது. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. அப்புறம் அண்ணி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். என்ன மீனாட்சி? நாளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போகலான்னு முடிவெடுத்திருக்கேன். நீங்களும் வந்துருங்க. நீ நாளைக்கு காலையில் 5 மணிக்கு கிளம்பிடுங்க, வண்டியில் எல்லாருமே போயிடலாம். என்ன மீனாட்சி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் திடீர்னு குலதெய்வம் கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறேன்? இல்லை நீ அப்போவே யோசிச்சு வச்சது தான். வீட்டில் ஒரே அடுக்கடுக்கா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக நடந்துட்டு இருக்கு. சரி எல்லாம் நல்லபடியாக சரியாயிடும் அப்படின்ட்டு கோயிலில் சாமிக்கிட்ட வேண்டியிருந்தேன். சரி அதான் குலதெய்வம் கோயிலுக்கு போய் ஒரு பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓ அப்படியா? ஆமா நீ. சரி மீனாட்சி, இன்னும் அண்ணங்கிட்டையும் சொல்லலை நீ. நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, நானும் சொல்லிடுறேன். சரி மீனாட்சி. அப்புறம் திரும்பவும் கேட்குறேனேன்னு கோவப்படாத. பிரியா ரவி கல்யாணத்தை பற்றி நீ இன்னும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இல்லை நீ நான் நல்லா யோசிச்சு தான் முடிவெடுத்திருக்கேன். உள் வீட்டுக்குள்ளே சம்மந்தம் வைக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. நீ இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேண்டாம். நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி. அது எப்படி எப்படி என்னை பார்த்தா என்ன உனக்கு கேணச்சி மாதிரி இருக்கா? உள் வீட்டுக்குள்ள சம்மந்தம் வச்சா சரி வராதா? இதுக்கு முன்னாடி என் பிரீத்திய பொண்ணு கேட்கும்போது உனக்கு தெரியல? அமிர்தாக்கும் சூர்யாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிச்சப்போ உனக்கு தெரியல உள் வீட்டுக்குள்ள சம்மந்தம் பண்ணா சரி வராதுன்னு? அப்ப தேவைன்னு நல்ல மண்டைய ஆட்டிட்டு இப்ப உள் வீட்டுக்குள்ள கல்யாணம் பண்ணா சரி வராதா? போட்டுக்கிறேன் உன்னை, போட்டுக்கிறேன். எப்படி சுத்திட்டு கிடக்கு பாரு. ஆடியே முதல்ல என் போனை குடுடி. என்ன போன் இல்லாம சாருக்கு நேரம் போலையே? என்ன உன் கேர்ள் ஃப்ரெண்டுக்குலாம் மெசேஜ் பண்ணாம இருக்க முடியலையோ? அடியே ரொம்ப ஓவரா தாண்டி பண்ற. நான் எவ்வளவுக்கும் மெசேஜ் எல்லாம் ஒன்னும் அனுப்பல. நான் பாட்டுக்கு 7 ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். என் போனை எதுக்கடியே புடுங்கி வச்ச? சரி விடு, என் போனை நீ வச்சுக்க, உன் போனையாச்சும் என்கிட்ட கொடு. அதெல்லாம் முடியாது. என் போனை உனக்கு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேனா? இது நல்ல கதையா இருக்க. என் போனை புடுங்கி வச்சுட்டு வாய் பேசுது பாரு வாய். ஆமா பொறுக்கி, எனக்கு ஒரு சந்தேகம். நீ இதுக்கு முன்னாடி ரவுடித்தனம் தானே பண்ணிட்டு இருந்த. அப்புறம் எப்படி இந்த மாதிரி கடலை போடுறதுக்கு உனக்கு டைம் இருக்கு? இது ஒரு நல்ல கேள்வி. ஆனா இதுக்கு ஆன்சர் தான் என்கிட்ட இல்ல. ஏன் 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 இல்ல? ஆமா, நான் அப்படி கடலை போட்டாதான் இதுக்கு என்கிட்ட ஆன்சர் இருக்கும். நான் எவ்வளவு ஏற எடுத்து கூட பார்க்க மாட்டேன் தெரியுமா? இந்த ஏரியால வேணா கேட்டு பாரு. என்ன பார்த்தாலே பொண்ணுங்கெல்லாம் பயந்து நடுங்குங்க. நடிப்பான் அப்படியே. பிசாசு உண்மையை தாண்டி சொல்றேன். வாண்டுல இருந்து பெருசுங்க வரை என்ன பார்த்தாலே நடுங்குங்க. அப்படிப்பட்ட ஒருத்தனை நீ நல்லா செவுள்ளே ஒரு அரை வச்ச பத்தியா? அதனாலதான் நான் உன்னை கல்யாணமே பண்ணேன்டி. அதான் சொல்றேன்ல, என் கிறகம் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன். சரி விடு, விதி யார விட்டுச்சு? நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு இப்ப சின்ன பின்னமா தவிச்சிட்டு இருக்கேன்ல, அதே மாதிரிதான். நடிப்பான் நடிப்பான் அப்படியே நடிச்சு தள்ளிடுவான் பிசாசு. அப்புறம் நாளைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போனோம், தெரியும்ல? தெரியும் தெரியும். அப்படியா? தெரிஞ்சா சரிதான். இல்ல 10 மணி வரைக்கும் பப்பரப்பேன்னு தூங்கிட்டு இருப்பியே, 5 மணிக்கெல்லாம் எழுந்தணும். 5 மணிக்கு இங்க இருந்து கிளம்பணும்னா ஒரு 3:30 4 மணிக்காச்சும் எழுந்தணும். அதனாலதான் சொல்றேன். எல்லாம் எனக்கு தெரியும், நீ வாய் மூடு. அபிச்சல்லம், நாளைக்கு கோயிலுக்கு போறோம். அதான். அதனால இல்லடி, கோயிலுக்கு எல்லா பொண்ணுங்களும் மோஸ்ட்லி சாரியில தான் வருவாங்க. நீயும் நாளைக்கு சாரி கட்டிக்க. ஐயோ கட்டிக்கோல்ல, கட்டி விடுறேன். நீ ஒரு மண்ணும் கட்டி விட்டு கிளிக்க வேண்டாம், நானே கட்டிக்கிறேன். ஆடியே உனக்கு தான் கட்ட தெரியாதுல்ல, நான் கட்டி விடுறேன்டி. நான் கட்டினா நீ அழகா இருப்பல்ல. மண்ணா கட்டி உனக்கு யார் சொன்னா எனக்கு சாரி எல்லாம் கட்ட தெரியாதுன்னு? அதெல்லாம் எனக்கு கட்ட தெரியும். நான் போனை பார்த்து கூட நான் எப்படியாச்சும் கட்டிப்பேன். ஆனா உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்ல. ஓ அப்படி பாத்துக்கிறேன்டி, பாத்துக்கிறேன். நீயா கட்டுறியா இல்ல நானா கட்டி விடுறான்னு பாத்துக்கிறேன்டி. அதெல்லாம் எனக்கு கட்ட தெரியும், நீ மூடு. நீ ஒண்ணு எனக்கு கட்டி விட்டு கிளிக்க வேண்டாம். சரிடி சரி, பாப்போம். இப்ப வாயெல்லாம் நல்லா தான் பேசுற. நாளைக்கு காலையில என்ன நடக்குதுன்னு பாப்போம். வந்துட்டான், ஏதோ இவனுக்கு மட்டும்தான் அழகா சாரி கட்ட தெரியுங்கிற மாதிரி சீனை போட்டுட்டு இருப்பான். வாய்டி வாய். இந்த வாய் மட்டும் இல்லைன்னா உன்னை நாய் கூட எட்டி பார்க்காது. சீ போடா, பொறுக்கி பொறுக்கி பிசாசு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று கொஞ்சம் பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஆவிகளின் ஆசை ஸ்டோரியை நீங்கள் இந்த சேனல்லே போடலாம்ல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க.
கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த சேனல்லையும் போடலாம். ஆனால் நான் ஆல்ரெடி பட்டுமாமா சேனல், அதாவது ஓல்டு சேனலில் தான் போட்டுட்டு இருந்தேன். 25 எபிசோட் கிட்ட போட்டிருப்பேன். இப்போது நெக்ஸ்ட் எபிசோடு இதில் நான் போட்டு இந்த சேனலுக்கு ஏதாச்சும் இஷ்யூ ஆகிடுமோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த சேனல் நான் கிட்டத்தட்ட 2 வருஷம் ரன் பண்ணிட்டு இருந்திருக்கேன். எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே வந்ததில்லை. ஸோ இப்போ தான் இந்த ஆவிகள் நாசை போடுறேன்னா ஒருவேளை இந்த சீரியலில் தான் ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். அதனால தான் நான் அதை வந்து இந்த சேனலில் போட விரும்பலை. இன்கேஸ் இந்த சேனலில் போட்டு இந்த சேனலுக்கு ஏதாச்சும் இஷ்யூ ஆயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லை. அதனால தான் நான் அந்த ஸ்டோரி அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா இப்போ இந்த சேனலில் போடலனாலும் நான் நியூ சேனல் ஆரம்பித்து கூட போடலாம். ஆனால் எனக்கு அதில் என்ன தப்பு பண்ணியிருக்கேன், எதனால் யூடியூப் வந்து என்னோட சேனலை வந்து டிமானிட்டைஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் எதுவுமே தெரியாமல் நம்ம இறங்கக்கூடாதுல்ல. அதனால தான் நான் வந்து அந்த ஸ்டோரி அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இவ்வளோ நாள் வர சேனலில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை. ஸோ அதனால் இந்த ஸ்டோரியில் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஆவிகள் நாசை அப்போ வராதா, ஸ்டோரி நல்லாயிருக்கும், காமெடியாக இருக்கும் அப்படின்னு பண்ணியிருந்தீங்க. உண்மையாகவே எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக தெரியல. அந்த ஸ்டோரி போடுறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. திரும்ப வேறு ஏதாவது சேனலில் போட்டு அதுவும் இஷ்யூ ஆயிருமோ அப்படின்ட்டு. அதனால தான் அப்படியே விட்டுலான்னு யோசித்தேன். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் நியூ சேனல் ஆரம்பிக்கிற ஐடியாவில் தான் இருக்கேன். ஆனால் அதில் லவ் ஸ்டோரி வராது. சின்ன பொண்ணு வச்சு காமெடி அலப்பறைகள் அந்த மாதிரி வீடியோஸ் தான் வரும். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு லவ் ஸ்டோரி பிடிக்கலாம், நிறைய பேருக்கு காமெடி சீரியல் பிடிக்கலாம். நான் கூடிய சீக்கிரத்தில் நியூ சேனல் ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். காமெடி வீடியோ பிடிக்கிறவங்க மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் லவ் ஸ்டோரி வராது. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய வீடியோவை நீங்கள் பார்க்காம இருந்தாலுமே அதுவும் எனக்கு சேனலுக்கு ப்ராப்ளம் தான். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம். அதாவது காமெடி வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஆனால் லவ் ஸ்டோரி மட்டும் பார்க்குறவங்க வந்து அது மோஸ்ட்லி விரும்ப மாட்டீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நியூ சேனல் ஆரம்பித்தா கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.